ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்மோட கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து சிக்னேச்சர் தப்பா அப்லோட் பண்ணியிருந்தாலோ, இல்ல உங்களோட போட்டோ தப்பா அப்லோட் பண்ணியிருந்தாலோ, இல்ல போட்டோ ரிஜெக்ட் ஆயிருக்கு, சிக்னேச்சர் ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க நேம், ஃபாதர் நேம் எது நீங்க தப்பா வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்திருந்தாலும் இப்ப வந்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சிக்னேச்சர் அண்ட் போட்டோல தான் நிறைய கரெக்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு சாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ போட்டோ அண்ட் சிக்னேச்சர் எதுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க என்டர் பண்ணக்கூடிய சிக்னேச்சர் எப்படி இருக்கணும்னா, இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்குள்ள ஒரு 80% ஸ்பேஸையாவது அது வந்து ஆக்குபை பண்ணணும். இதுல இருந்து இது வரைக்குமாவது நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், சைன் பண்ணிருக்கணும். அதுக்கு ஒரு சாம்பிளும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த சாம்பிள் என்னன்னா, இப்போ உங்களோட சைன் எப்படி இருக்கணும்னா, இந்த பாக்ஸுக்குள்ளதான் நீங்க சைன் பண்ணணும். ஆனா இந்த பாக்ஸுக்குள்ள சைன் பண்ணும்போது ஒரு 80% இடத்தையாவது உங்க சைன் வந்து அடைச்சிருக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கு. சோ அந்த இடம் ஃபுல்லாவே நீங்க ஃபில் ஆகுற மாதிரி சைன் வந்து கரெக்டா போடணும். சோ இப்படி இருந்தா அது வந்து அப்ரூவ் ஆகிரும், அந்த சைன் வந்து அக்செப்டட். இப்போ இதுக்கு என்னெல்லாம் எதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதே ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான், ஒரு ஓரத்துல இந்த மாதிரி சோ இப்படி போட்டிருந்த சைன் வந்து என்னவாயிருக்கு, இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி இந்த ஓரத்துக்கு சைன் வந்தாலுமே இது வந்து என்னது, எலிஜிபிள் கிடையாது, ரிஜெக்டட். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஓரத்துல இந்த மாதிரி குட்டியா சைன் பண்ணியிருந்தாலோ, என்ன சைன் பண்ணிருக்கீங்கன்னே தெரியாத மாதிரி சைன் பண்ணியிருந்தாலும் இதுவும் ரிஜெக்டட் தான். அதே மாதிரி பாருங்க, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பா இருக்கிறது எப்படி ஆயிருச்சு, சோ இந்த மாதிரி ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி இங்க சைன் பண்ணியிருந்தாலும் இதுவும் ரிஜெக்டட் தான். இந்த ரெக்டாங்கிள் இடத்துக்குள்ள ஒரு குட்டியோண்டு இடத்துக்குள்ள இப்படி சைன் பண்ணியிருந்தாலும் இதுவும் ரிஜெக்டட் தான். நீங்க பண்ணக்கூடிய சைன் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கணும். ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதுவும் ரிஜெக்டட் தான். சோ இந்த மாதிரி சைன் பண்ணிருக்கிறதும் ரிஜெக்டட்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஓரத்துல சைன் பண்ணிருக்கிறதும் ரிஜெக்டட், இந்த மாதிரி சைன் பண்ணாலும் ரிஜெக்டட் தான். உங்க சைன் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் பெருசா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்குள்ள வர மாதிரி நீங்க சைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது வந்து அக்செப்டட். அதே மாதிரி போட்டோவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த காரணத்துக்காண்டி நாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன் போட்டோகிராஃப்ஸ் ஆர் போட்டோ வித்தவுட் பிளைன் பேக்ரவுண்ட். ஸோ ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா பிளைனா இருக்கணும். ஸோ பிளைனானா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டா இருந்தா கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி பிளைனா இல்லாம இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம்னா தலையில தொப்பி வச்சுட்டு போட்டோ எடுக்கிறது, கேண்டிடேட்ஸ் வியரிங் கேப்ஸ். ஸோ தொப்பி ஏதாவது தலையில வச்சுட்டு போட்டோ எடுத்திருந்தாலும் ரிஜெக்டட் தான். கேண்டிடேட் டேக்கிங் போட்டோஸ் வித்தவுட் ஷர்ட்ஸ், ஷர்ட் போடாம ஏதாவது ஒரு டிஷர்ட் போட்டோ செல்ஃபி மாதிரியோ எடுத்து அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அந்த போட்டோவும் ரிஜெக்டட் தான். போட்டோ நாட் சஃபிஷியன்ட்லி பிரைட், ரொம்ப பிளர்ரா இருக்கு, அதே மாதிரி பிரைட்டா இல்ல அப்படின்னா அதுக்கும் போட்டோ வந்து என்னது, ரிஜெக்டட் தான். போட்டோ இஸ் பிளர்ரா இருந்தாலும் ரிஜெக்டட் தான். சோ பிரைட்டா இல்லாம கொஞ்சம் டல்லா இருக்கு, மங்கலா இருக்க போட்டோவும் என்ன பண்ணிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. So candidates are advised to follow the instruction while capturing the photo that is displayed on the website, especially ensure plain background and photo is captured in well lit area. ஓகேவா? ஸோ சாம்பிள்ஸ் ஆஃப் அக்செப்டபிள். ஸோ இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, போட்டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி உங்களோட போட்டோ இருந்தா நீங்க வந்து என்னது, அக்செப்டட். போட்டோ வந்து என்ன பண்ணிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதே உங்க போட்டோ பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த போட்டோ வந்து எப்படி இருக்கு, நார்மலா போனை வந்து ஒரு வெர்டிகலா வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செல்ஃபி எடுத்த மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட்ல பாருங்க, பின்னாடி இருக்க ஏசி எல்லாமே தெரியுது. சோ இந்த மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது. அவங்களோட ஃபேஸும் பாத்தீங்கன்னா கரெக்டா இல்ல. சோ இந்த மாதிரி இருந்தா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இந்த போட்டோல பிளைன் பேக்ரவுண்ட் இருந்தாலுமே அவர் தலையை வந்து அந்த பக்கம் திருப்பி இருக்காரு. சோ இந்த மாதிரி போட்டோ இருக்க கூடாது. சோ ஸ்ட்ரைட்டா பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அடுத்து இந்த இதுல பாருங்க, அவர் ஸ்ட்ரைட்டா தான் பாத்துட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட்லயும் ஒயிட் தான். ஆனா போட்டோ வந்து இருட்டா இருக்கு, ரொம்ப பிளர்ரா இருக்கு. சோ அதனால இந்த இந்த மாதிரி போட்டோவும் ரிஜெக்டட்னு சொல்றாங்க. அடுத்து இந்த போட்டோல பாருங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க. சோ கண்ணாடி போட்டு போட்டோ எடுத்திருந்தாலுமே ரிஜெக்டட் தான். சோ இந்த மாதிரி இருந்தாலும் ரிஜெக்டட். அடுத்து இந்த போட்டோல பாருங்க, சோ இதுலயும் அது மாதிரிதான் செல்ஃபி எடுத்திருக்காங்க. இதுலயே ஒரு சைடா சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா, ஒரு சைடா இருக்க மாதிரி இருக்கு, சைடு போஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. சோ இதுவும் ரிஜெக்டட் தான். சோ எந்த போட்டோ அக்செப்டட்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பார்த்திருக்கணும், நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கணும், ஷர்ட் போட்டிருக்கணும் போட்டோ எடுக்கும்போது. சோ இந்த மாதிரி போட்டோ தான் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு போட்டோவாலேயோ இல்ல உங்களோட சைனாலேயோ இல்ல வேற எதுவும் டீடைலாலேயோ ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, இல்ல நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், அப்ளை பண்ணும்போது நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நேம்ல வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டேன், ஃபாதர் நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்எஸ்சியோட வெப்சைட்டுக்கு போகணும் நீங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் விண்டோல வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா SSC.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். ஓகேவா?
ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா சைட்ல என்ன இருக்கும், லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இங்க சைட்ல இருக்கு பாருங்க, லாகின் ஆர் ரிஜிஸ்டர், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா இருக்கும், அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஓகே, ஸோ நீங்க லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இங்க. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஏதாவது டீடைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்னு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்தீங்களோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ரோல் நம்பர், சாரி நேமு, அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன நீங்க தப்பா கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்க இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ என்னனாலுமே நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ போட்டோ சிக்னேச்சர் வந்து தப்பா அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்குள்ள போங்க. அதே போட்டோ சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா மை அப்ளிகேஷன் இருக்கா, ஸோ இந்த மை அப்ளிகேஷனுக்குள்ள போங்க. மை அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஸோ இந்த ரீ அப்ளை இருக்கும். ஸோ இந்த ரீ அப்ளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாத்திக்கலாம். போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா, அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ் வந்து கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த பிரிண்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அந்த ஃபார்ம்லயும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களோட போட்டோ எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ உங்க ஃபாதர் நேம், உங்க நேம், அதே மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீடைலுமே இருக்கும். இதை நீங்க லைன் பை லைனா ரீட் பண்ணிக்கலாம். அந்த பிரிண்ட் கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை நீங்க ஒரு பிடிஎஃப் ஆனாலுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல டவுன்லோட் பண்ணினாலும் வச்சுட்டுனாலும் நீங்க பார்க்கலாம். உங்க போன்லனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டான ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, நேம்லயோ இல்ல எதுலயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல், அதுக்குள்ள போய் நீங்க கரெக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். போட்டோ அண்ட் சிக்னேச்சர் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த ரீ அப்ளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீ அப்ளை கொடுத்துட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே இது நீங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நேம் இல்ல உங்களோட குவாலிஃபிகேஷன், ஃபாதர் நேம், ஆதார் கார்டு நம்பர் ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்குள்ள போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு டீடைலா வந்து கரெக்ஷன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ட் ஆகிரும். ஓகேவா, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ எம்டிஎஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சோ கரெக்ஷன் பண்றதுக்கான வெப்சைட் வந்து சேம், நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்களோ அதே எஸ்எஸ்சியோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்து நாம வந்து இன்னையில இருந்து யூடியூப்ல வந்து கொண்டு போக போறோம். சோ மெயினா நாம என்ன கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எப்படி 30 டேஸ்ல முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்லயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூடியூப்லயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டார்கெட் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா இதுல டோட்டலா 10 வீடியோஸ் இருக்கா. ஸோ இந்த 10 வீடியோஸ்ல 2 வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும், மீதி 8 வீடியோஸ் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ல இருக்கும். அதாவது டோட்டலா 10 வீடியோஸும் ஆப்ல இருக்கும், அந்த 10ல 2 வீடியோ மட்டும் யூடியூப்ல இருக்கும். அதே மாதிரி இப்போ க்ளோஸ் டெஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட்ல டோட்டலா 15 வீடியோ வந்து உங்களுக்கு எதுல கொடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வீடியோ வந்து ஆப்ல கொடுத்திருப்போம். அதே இது பாத்தீங்க அப்படின்னா இந்த 15ல ஒரு 2 வீடியோ இல்லைன்னா 3 வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ல 6 வீடியோ இருக்குன்னா இதுல ஒரு வீடியோ வந்து எங்க இருக்கும்னா யூடியூப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ எப்பவுமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து கொடுத்திருப்போம். சோ அப்போ நீங்க யூடியூப்லயும் பாத்துக்கலாம். சோ யூடியூப் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா, சோ இந்த பிளேலிஸ்டுக்குள்ள எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே மிக்சடா இருக்கும்.
ரொம்ப கரெக்டான ஆர்டர்ல பேசிக் கிளாஸ்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஆப்ல பாத்துக்கலாம். இல்ல ஓரளவுக்கு எனக்கு கிராமர் நாலேஜும் இருக்கு, ஒக்காபுலரியும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த பிளேலிஸ்ட் மட்டும் பாத்துக்கோங்க. சோ நீங்க ஆப்ல உள்ள கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சோ நம்ம டெய்லி 10 o'clock மார்னிங் 10 o'clock வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் கிளாஸ் வந்து இருக்கும். அதாவது எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின், மிஸ்பல்ட் கொஸ்டின், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் எல்லா டாபிக்குமான கொஸ்டினும் இந்த 45 டேஸும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால டெய்லி 10 o'clock வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. யூடியூப்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுல வந்து நம்ம பேசிக்ஸ் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டோம். சோ டைரக்டாவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த எரர் ஸ்பாட்டிங்ல இருக்கக்கூடிய 150 கோல்டன் ரூல்ஸ், கிராமர் ரூல் அது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆப்ல இருக்க கிளாஸஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? சோ டெய்லி யூடியூப்ல 10 o'clock எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஆப்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கோர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிருப்போம். கிராமர் ரூல்ஸ், ஒக்காபுலரி இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் இருக்கும். அது போக எல்லா டாபிக்குமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். மிஸ்பல்ட். சோ இந்த கோர்ஸ்ல இருக்கிறத முடிக்கிறதுக்கு மினிமம் உங்களுக்கு 30 நாள் போதும். 30 நாள்ல நீங்க அந்த கோர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் மட்டும்தான், ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கிராமர் ரூல்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் டைம் எடுப்பீங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடா அந்த டாபிக் வந்து முடிச்சுட்டு போயிடலாம். இது படிக்கும் போதே இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், ஒக்காபுலரி எல்லாமே படிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி பிளாக் புக்கோட பிடிஎஃப்பும் இதுல இருக்கும். சோ நீங்க நம்மளோட இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ல இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு. சோ அதுல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். அதே மாதிரி வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். மேம் எனக்கு இங்கிலீஷும் வேணும், ஜென்ரல் அவேர்னஸும் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலையும் தனித்தனியாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கோர்ஸோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 799. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இதுல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகே? சோ நீங்க யூடியூப்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த 30 டேஸ்க்குள்ள நான் முடிக்கணும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ல இருக்க இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஜெனரல் அவேர்னஸும் சேர்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? சோ டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய 10 o'clock நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து டெய்லி ஈவினிங் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங் 7 o'clock வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டு கிளாஸையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. ரயில்வே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் 7 o'clock உள்ள கிளாஸை பாருங்க. இப்ப எஸ்எஸ்சிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இன்னும் 40 நாள் தான் டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம ஸ்மார்ட்டா ரெடி ஆகணும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் 10 o'clock வரக்கூடிய இங்கிலீஷ் கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே இந்த 40 டேஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா போன தடவை நம்ம என்னெல்லாம் இங்கிலீஷ்க்கு டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாம் தான் எம்டிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த டைமும் இந்த 40 டேஸ்ல இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு எல்லாமே வேணும், எம்டிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸும் படிக்க போறேன், சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு டைம் நீங்க எந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் இங்கிலீஷ் இல்ல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. சோ அதுக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799. சோ அந்த ஃபீஸை நீங்க பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 799. சோ இந்த அமௌண்ட் ஃபீஸை பே பண்ணிட்டு அதுக்கான பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ இன்னுமே எம்டிஎஸ்க்கு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவாது ஸ்டார்ட் பண்ணுங்க. 40 நாள் கையில டைம் இருக்கு. 40 நாளையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான ஸ்மார்ட்டான வழி எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கரெக்ஷன் விண்டோலயும் எப்படி கரெக்ஷன் பண்ணணும்னு தெரியலனாலுமே இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.